السلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا ذا السكين ويا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. جزا الله عنا محمدا بما هو أهله. أما بعد فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا لو أن لهم ما في الأرض جميعا ومثله معه ليفتدوا به من عذاب يوم القيامة ما تقبل منهم ولهم عذاب أليم. يريدون أن يخرجوا من النار وما هم بخارجين منها ولهم عذاب مقيم. قال النبي صلى الله عليه وسلم: أن أبا هريرة بكى في مرضه فقيل له: ما يبكيك؟ قال: أما إني لا أبكي على دنياكم هذه ولكن أبكى على بعد سفري وقلة زادي وإني أمسيت في صعودي مهبتي على جنتي وناري ولا أدري إلى أيهما يؤخذ بي أو كما قال عليه الصلاة والسلام. الله أكبر. அளவற்ற அருளாளர் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான ஹாத்தமுன் நபியீன் வசையிதுல் முர்சலீன் வஇமாமுல் முத்தகீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, தங்களுடைய பாவங்கள், நம் அனைவர்களுடைய பாவங்களையும், சிறிய பெரிய அனைத்து பாவத்தையும்
வல்ல ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்தில் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாராக. நம்முடைய உயிரிலும் மேலான உயிருக்கு உயிரான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் இம்மையிலும் மறுமையிலும் சேர்ந்து வாழும் பெரும்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான சத்தியமான கண்ணியமான உயர்வான பெரிய அந்தஸ்துள்ள செழிப்பான ஒரு வாழ்க்கையை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிருந்தும் சிறு வயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும் கடன் வாங்கும் அந்த சூழ்நிலையிலிருந்தும் வட்டி வாங்குவது கொடுப்பது அந்த சூழ்நிலையிலிருந்தும் ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள், அதனுடைய செலவீனங்கள், அதனுடைய முசீபத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்தில் அவன் படைத்த படைப்புகள் அனைத்து தீங்குகளில் இருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நரக நெருப்பில் இருந்து வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையால் இந்த வருடத்துடைய 20வது நோன்புல நம்ம அமர்ந்திருக்கிறோம். 20 நாள் கடந்து போச்சு. 3 பகுதி. சிறுபிராயம் வாழ்க்கையில 3 தானே. சிறுபிராயம், வாலிபம், வயோதிகம். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்க போறது இல்லை. ஆனால் சில பேர் அந்த வயோதிக காலத்திலையும் நாங்கள் இன்னும் வாழுவோம்ட்டு ஒரு மறுமையுடைய சிந்தனையே இல்லாமல் சில பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அவர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு கேட்கிறார், வல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூரப்பா, இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விடும், நம்பாதேங்கிறான் அல்லாஹ். சரி, ஹைர். இப்போ சிறுபிராயத்தையும் கடந்தாச்சு, வாலிபத்தையும் கடந்தாச்சு. அடுத்து என்னங்க? வயோதிகம். இந்த வயோதிகத்துல எப்படி இருக்கணும்னு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசியாக, இந்த உம்மத்திற்கு கடைசியாக இறக்கப்பட்ட சூரா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். இந்த சூரா தான் கடைசியா இறக்கப்பட்டது. 114வது சூறாவாக இறக்கப்பட்டது. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய வெற்றியும் வர ஆரம்பித்து விட்டது, வந்து கொண்டு இருக்கிறது. வரைத الناس يدخلون في دين الله افواجا, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஃபஸப்பிஹ், எனவே நபியே தாங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். இதான் முக்கியமான விஷயம். நபியே தாங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பை அதிகமாக புகழ்ந்து கொண்டிருங்கள். தஸ்பீஹ் செய்யுங்க, புகழ்ந்து கொண்டிருங்கள். வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருங்கள். இன்னஹு கான தவ்வாபா, அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். நல்லா முடிக்கிறான். இந்த ஆயத்தை கேள்விப்பட்ட உடனே எல்லா சஹாபாக்களுக்கும் பெரிய அதிர்ச்சி. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி என்ன சிரமப்பட்டோம், என்ன அடி வாங்கணும், எவ்வளவு நம்ம தூற்றப்பட்டோம், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு போர், எத்தனை உயிரை நம்ம கொடுத்திருக்கிறோம் அந்த மார்க்கத்திற்காக. செல்வத்தை இழந்திருக்கிறோம், சுகத்தை இழந்திருக்கிறோம், மனைவி மக்களை இழந்திருக்கிறோம், எவ்வளவு நம்ம இழந்திருக்கிறோம். எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் தஆலா இவ்வளவு அற்புதமான ஒரு வாசகத்தை சொல்றானே. உதவியும் மத்தா நஸ்ருல்லான்னு ஒரு காலத்துல கேட்டுக்கிட்டு இருந்தோம். எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும்,
எப்போ அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்ம எல்லாம் தேடிக்கொண்டு இருந்தோமே, இப்ப அல்லாஹ்வே சொல்றான், உதவிகளும் வெற்றிகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கிறது என்று. அது மட்டுமல்ல, மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தின் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் புகழ்ந்து சொல்றானே அப்படின்ட்டு எல்லா சஹாபாக்களும் அப்படியே பிரைட் ஆயிட்டாங்க. அப்படி சந்தோஷத்து வெள்ளத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி மூழ்கி கொண்டிருக்கும் போது ஒரு 2 சஹாபி மட்டும் அழுகிறாங்க. ஒருத்தர் சின்ன பிள்ளை, ஹலரத் அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சு, சின்ன பிள்ளை தானே, என்ன ரசூலுல்லாவோட ஒரு ரசூலுல்லாஹ் கூட இருந்தவங்க ஒரு அதிகபட்சமா சொல்ல போனா ஒரு 10 வயசு இருக்கும். அதிகபட்சமா சொல்ல போனா 7 to 10 வயசுக்குள்ள இருக்கும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட சின்ன பிள்ளை அவங்களுக்கு விளங்குது. ஆனால் அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரியல, அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரியல. ஏன்னா அதனால அவங்க அழுகல. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சையதுனா சித்தீக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. எல்லா சஹாபாக்களும் போய், என்னப்பா ஏன் அழுகுறீங்க, இவ்வளவு அழகான வாசகம் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான், இதுக்கு போய் நீங்க அழுகுறீங்களே, சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம், நம்ம இந்த நேரத்துல போய் அழுது கொண்டு இருக்கிறீங்களே அப்படின்ட்டு சஹாபாக்கள் போய் கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா மௌனமா இருக்கிறாங்க. திரும்ப கேட்கிறாங்க, ஏன் அழுகுறீங்க, காரணத்தை சொல்லுங்க. ஏன்னா சஹாபாக்கள் காரணத்தை கேட்காம விட மாட்டாங்கல்ல. அப்ப காரணத்தை கேட்கிறாங்க. சொன்னாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்க, அந்த ஆயத்தின் மூலமாக எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மரணம் நெருங்கி விட்டது என்பது மட்டும்தான் எனக்கு தெரிகிறதுன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கம் என்னங்க, இந்த உலகத்துக்கு வரக்கூடிய நோக்கம் என்ன, தீனை பரப்பணும். மக்கள் இப்ப கூட்ட கூட்டமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிருச்சு, இனிமே ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வேலை, அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்க வேண்டியது தானே, வயோதிகம் தானே, அதுதானங்க வயோதிகம். அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் அதையும் சொல்றான், வயோதிகம் வந்துருச்சு நாயகமே, உங்களுக்கு பயணம் ரெடி ஆயிருச்சு, என்ன ஃபிளைட் ரெடி ஆயிருச்சு, என்ன ஈரான்ல பிரச்சனை இருக்குன்னா துபாயில இருந்து இங்க வர முடியல, கோடி கணக்குல கேட்கிறான். அப்படி இல்லை நாயகமே, கரெக்டா இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் கரெக்டா வந்துருச்சு, பயணத்தை மலக்கல் மௌத் என்ற ஃபிளைட் எப்போ வர்றாரோ ஏறி உட்காந்துட வேண்டியதுதான். அல்லாஹ் தஆலா எல்லா மக்களையும் நல்ல முறையில் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து சேர்த்து, அந்த சொந்த பந்தங்களோடு சேர்த்து சந்தோஷமாக ஆனந்தம் அடைவதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்யணும். எல்லாரும் துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எல்லா மக்களும் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இவனுக்கு தேவையில்லாத வேலை துபாய்காரனுக்கு, என்ன என்னமோ நினைச்சு அவன் போய் காலை விட்டா மாட்டிக்கிட்டு, கடைசியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறான் இவன், அவன் விட்டுட்டு ஓடி போயிட்டான். சரி ஹைர், நல்லா போதுமானவன். எதுக்குன்னா வயோதிக காலத்தில் என்ன செய்யணும் அப்படிங்கறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுறான். என்ன செய்யணும், எல்லாத்தையும் தூக்கி ஒரு கொஞ்சம் ஓரம் வச்சிருங்க, ஓரம் வச்சுட்டு மறுமையுடைய சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. நபியே நாயகமே, தாங்கள் அல்லாஹ்வுடைய நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். உங்களுடைய பயண நேரம் நெருங்கிவிட்டது, என்னை சந்திக்கக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. அதனால் அந்த பயணத்திற்கு நீங்கள், உங்களுடைய பயணம் லேசாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பயணம் அல்லாஹ்வுடைய பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டு இருக்க வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், புகழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த 3 காரியத்தையும் நாயகமே நீங்கள் செய்து கொண்டு இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொல்லி கொடுக்குறான்னா, அந்த கட்டத்துல தான் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இப்படியே எத்தனையோ வயோதிகர்கள் உட்கார்ந்து இருப்பீங்க, எல்லாருக்கும் இந்த பயம் இது பொருந்தும். அதே நேரத்துல இந்த ரமலானுடைய இந்த வயோதிக காலத்தையும் நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான். அதனாலதான் ரமலான்ல என்னமோ தெரியல, அல்லாஹ் தஆலா அந்த கடைசி 10 ரொம்ப சிறப்பாக்கி வச்சிருக்கிறான். உலகத்திலேயே வரக்கூடிய நாட்களிலேயே இரவு புகழுக்குரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு பெரிய அந்தஸ்துள்ள ஒரு இரவுகள் அப்படின்னு சொன்னா அது ரமலான் மாதத்துடைய இரவுகள் தான். பகல் சிறப்புக்குரியதுன்னா அது துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 10 நாள். துல்ஹஜ் மாதத்துடைய
ஆரம்ப 10 நாள் அது பகல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் பகல்ல சிறப்புக்குரிய நாள். ஆனால் இரவுல சிறப்புக்குரியது எது என்று சொன்னால் ரமலான் மாதத்துடைய கடைசி 10 நாளுடைய இரவு. அதுலதான் நின்று வணங்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய சிறப்பு என்ன? அந்த அந்த நாள்ல என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சிருங்க. உங்களுடைய வீட்டு வேலைகளையா கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க. வெளியே போற சிந்தனையா அதையும் குறைச்சிக்கிறங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வைத்து விட்டு இரவு நேரத்தில் நின்று வணங்குங்கள், தஸ்பீஹ் செய்யுங்கள், இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு இருங்கள், பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டு இருங்கள். அதுதான் இந்த வயோதிகத்துடைய நிலை. ரமலானுடைய வயோதிகத்துல என்ன செய்யணும்? அதைத்தான் நம்ம செய்யணும். பேச்சு குறைச்சிக்கிறங்க. என்னுடைய பழக்க வழக்கங்கள், அன்றாட பழக்க வழக்கம் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் குறைச்சிக்கிறங்க. முழுக்க சிந்தனை எங்கிட்டு கொண்டு வரணும். ஏன்னால் இந்த 10 நாளைக்கு அப்புறம் நீங்க அந்த 10 நாள் எப்போ எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. வேணும்னு அல்லாட்ட என்னதான் கெஞ்சி கேட்டா நல்லா தர மாட்டான். போனதுதான் திரும்ப கிடைக்காது. நீங்க தாய்மாமா தான் சொல்லுவாரு, இது வியாபாரம் வைக்கும் போது, போனா கிடைக்காது, பொழுதுபட்டு அப்படாதுன்றாரு. அவர் வியாபார ட்ரிக்ஸ் அது. பொழுது போயிட்டா அல்லாஹ்வுடைய கபரை பிரகாசமாக்கி வைக்கட்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து சொர்க்கவாசியாக ஆக்கட்டும், நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கட்டும். அவர் என்ன சொல்றாருன்னா, போனா கிடைக்காது, பொழுதுபட்டா முடியாது. அது மாதிரிதான் இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு போனால் திரும்ப கிடைக்காது. அந்த நொடிகளை, அந்த ஒரு பொழுதுகளை எவ்வாறு கழிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான். நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், அதிகமாக தொழுகுங்கள், அதிகமாக புகழ்ந்து கொண்டிருங்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறார். என்றால் தாய்மார்களே, இந்த கடைசி 10 நாளை எப்படி கழிக்கணும், வயோதிக காலத்தை எப்படி கழிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பேங்க்ல போட்டுட்டே இருக்கிறோம். 20 நாள் போட்டோம், எவ்வளவு போட்டோம் நம்மளுக்கு தெரியாது. இந்த கடைசி 10 நாள்ல எவ்வளவு போடணுமோ போட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய பேங்க் நிரம்பாது. அது கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த கடைசி 10 நாளுடைய நோக்கம் என்ன தெரியுமா தாய்மார்கள்? எல்லா அமலும் நீங்க என்ன வேண்டாலும் செய்யலாம். ஆனா அதனுடைய நோக்கம் ஒண்ணு இருக்கும்ல, ஒரு நோக்கம். அது என்ன தெரியுமா? இத்தகம் மினன்னார், நரக விடுதலை என்று சொல்லுவார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த கடைசி 10 நாளுடைய நோக்கம் மட்டுமல்ல, ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு நாளுடைய இரவுடைய நோக்கமும் அதுதான் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள். ஒவ்வொரு ரமலானுடைய நோக்கமும் அதுதான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்னல் ஜன்னத, சொர்க்கம் அதனுடைய அலங்கரிக்கப்படுகிறது. அந்த ரமலானுடைய காலத்தில் சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது. அதை சுற்றி உள்ள எல்லா இடங்களும் அலங்கரிக்கப்படுகிறது. அந்த அலங்கரிப்பில் யார் அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டார்களோ, ஃபைதா கானத் அவ்வலு லைலத்தி மின் ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய அந்த ஆரம்ப அந்த நாள், முதல் நாள் இருக்குல்ல, அந்த முதல் நாள்ல ஹப்பத்து ரீஹு மின் தஹத்தில் அர்ஷ், அல்லாஹ்வுடைய அர்ஷிலிருந்து ஒரு காற்று ஒன்று வெளியாகுமா. ரமலானுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல முதல் நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷிலிருந்து ஒரு காற்று வெளியாகும். யுகாலு லஹா, அதற்கு சொல்லப்படும் முசீரா, அதற்கு பேர் முசீரான்னு சொல்லப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காற்று வரும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, வல்லாஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன், ஃபீ குல்லி யௌமின் மின் ஷஹ்ரி ரமலான் இன்தல் இஃப்தாரி அல்ஃப் இத்கும் மினன் நார், நோன்பு திறக்க ரமலானுடைய காலங்களில் நோன்பு திறக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் என்ன 1,00,000க்கு மேற்பட்ட, அல்ஃப்னா 1000 எத்தனை, 1,00,000க்கு மேற்பட்ட மனிதர்களை அல்லாஹ் தஆலா நரகத்தில் இருந்து வெளியாக்குகின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க.
இது எதுவரை நடக்கிறது? ரமலானுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த நிலை நடைபெற்று கொண்டே இருக்கிறது என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, இந்த கடைசி 10 நாள் இருக்குதுல்ல, இதுல அல்லாஹு தஆலா கூடுதலாக நரகத்திலிருந்து மனிதர்களை வெளியாக்குவானாம். அதுவும் அந்த கடைசி நாள் இருக்குது பாருங்க, பெருநாளுடைய அந்த நாள்ல சில ஹதீசுகள்ல இப்படி வரும், ஒவ்வொரு நாளும் 60,000 பேரை 60,000 பேர் அல்லாஹு தஆலா வெளியாக்குவான்னு சொல்லிட்டு வருது. இந்த ஹதீஸ்ல 1,00,000 பேருன்னு வருது. அல்ஃப்னா 1,00,000 பேர். 1000 என்ன, 1,00,000த்துல 1000 தானே இருக்கும். 1000 இருக்குமா இல்லையா? அப்போ 1,00,000 பேரை அல்லாஹு தஆலா வெளியாக்குவான். அந்த கடைசி நாள் மட்டும் இந்த ரமலான் மாதத்திலிருந்து கடைசி நாள்ல வரைக்கும் எத்தனை பேரை வெளியாக்கி இருக்கானோ இது மாதிரி 60,000 மடங்கு அல்லாஹு தஆலா வெளியாக்குவார். 60,000 மடங்கு அல்லாஹு தஆலா வெளியாக்குவான் நரகத்திலிருந்து. இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தாய்மார்களை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், எப்படி நம்ம அதை கையாளணும், அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா இல்லையா தாய்மார்களை? நரகத்திலிருந்து நாம் பாதுகாப்பு பெறவில்லை என்று சொன்னால் இந்த ரமலான் மாதம் எதற்கு நமக்கு? நாம் இந்த காலங்களில் நாம் நீண்ட ஆயுள்கள் பெற்று நாம் இருப்பதற்கு உண்டான நோக்கத்தையே நம்ம நிறைவேற்றலைன்னா நம்மளை விட ஒரு மோசமான ஆட்கள் யாரு இருக்க முடியுமா? கை செய்தப்பட்டவர்கள், அதாவது பாக்கியமற்றவர்கள் யாரும் இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப நரகத்தை விட்டு விடுதலை பெறுவதுதான் இந்த நாளுடைய நோக்கம், இந்த நாட்களுடைய நோக்கம். நரக விடுதலை என்னங்க அப்படி பண்ணுங்க? அது ஏன் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை சொல்லி இருக்கலாம்ல? சொர்க்கத்தை முதல்ல சொல்லிருந்து சொர்க்கத்தை அடையுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல? ஏன் நரகத்தை எடுத்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு வரணும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன்லயே இப்படி சொல்றான். எப்படி தெரியுமா? வெற்றிண்டா என்ன தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். எவன் நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்துக்குள்ள நுழையிறானோ அவன்தான் வெற்றியாளன். முதல்ல நரக நெருப்பு தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நரகத்திலிருந்து நம்மளை பாதுகாப்பு பெறணும். நிறைய சில நேரங்கள்ல சில விளக்கங்கள் நிறைய சொல்லியிருப்பேன். நீங்க நிறைய பேர் என்னன்னா நரகத்துக்கு சில பேர் ஒரு அம்மான்னு நினைக்கிறேன். நீங்க இந்த காரியத்தை செய்யான்னு யாரோ சொல்றாங்க, காதுல விழுவுது. அது நீ நரகத்திற்கு போகுவா அப்படின்னா போனா போயிட்டு போறேன், இதுல என்ன இருக்குது? இந்த நரகத்துடைய இந்த வீரியம் தெரியல அவங்களுக்கு, அதனுடைய தீமைகள் என்னன்னு தெரியல. அது நரகத்துடைய அந்த நரகத்தை பற்றி அந்த நரகத்துல மக்கள் போய் சேரக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் எப்படியெல்லாம் அதை வர்ணிச்சு சொல்றான்னு தெரியுமா? எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் சொல்லி காட்டும் போது அதை படிச்சு பார்த்தோம் நம்மளே வியந்து போயிடுவோம். தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? தூக்கமே கண்டிப்பா வராது. அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அது வயோதிக காலத்தில் நரகத்தை பற்றி நம்ம நிறைய படிச்சோம்னு வைங்களே, சத்தியமா தூக்கமே வராது. அந்த அளவுக்கு ஆகி போயிடும் நம்மளுடைய மனோநிலைகள். அப்படியே அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். எவ்வளவு பிடிவாதமாக சொல்லுவான் தெரியுமா அல்லாஹ் தஆலா? அல்லாஹ் சொல்ற ஒரு இடத்துல, இன்னல்லதீன கஃபரூ லவ் அன்ன லஹும் மா ஃபில் அர்தி ஜமீஅன். அந்த காஃபிர்கள் அந்த நரகத்துக்கு போன பிறகு பூமியில் உள்ள அனைத்தையும் கொண்டு வந்து கொடுப்பார்களாம். பூமியில் உள்ள எல்லாத்தையும் வந்து கொடுத்து அல்லாஹ் அது திரும்ப சொல்றான், வமிஸ்லஹு மஅஹு, அதனுடன் அது போன்ற பன்மடங்கை கொண்டு வந்து அல்லாஹ்ட்ட வந்து கொடுத்துட்டு சொல்லுவாங்க, லியஃப்துது பிஹி மின் அஸாபி யௌமில் கியாமா. யா அல்லாஹ், இந்த கியாமத்தினுடைய அதாபிலிருந்து கொஞ்சம் எங்களுக்கு லேசாக்கி கொடு, எங்களை காப்பாற்றி கொடு என்று அவர்கள் பூமியை மட்டுமல்ல பூமியை போன்று பன்மடங்கை கொண்டு வந்து கொடுத்து அல்லாஹ்ட்ட வந்து பாதுகாப்பு தேடுவாங்கடா. அல்லாஹ் சொல்லுவானா, மா துகுப்பில மின்ஹும், அவர்களிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உனக்கு ரமலான தந்தல்ல,
நிறைய பேர் உனக்கு பயான் பண்ணாகல்ல, அப்பவே நீ நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கணுமா இல்லையா? அப்போ நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொன்ன, இப்போ உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் நான் தர்றேன், உலகத்தையே நான் கொண்டு வந்து தர்றேன், என்னை விட்டுருன்னு சொன்னா நான் எப்படி விடுறது? எல்லாம் திரும்பிட்டு கேட்கிறேன், நான் எப்படி விடுறது? உன்னைய சொல்லும் போது நீ கேட்கல, போனா போனதுதான், திரும்ப கிடைக்காது. போனா கிடைக்காது, பொழுதுபட்டா முடியாதுதான் இந்த வாழ்க்கை. உலக வாழ்க்கை என்பது அதான். உமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர். இது ஏமாற்றும் உலகம் அப்பா. போனா கிடைக்காது, பொழுதுபட்டா முடியாது. அது திரும்பி கூட பார்க்காது, அது போய்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. நம்முடைய ரமதானுடைய முதல் காலம் நம்மளுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. வரக்கூடிய இந்த காலத்தை சரியாக பிரயோஜனமாக கழிக்க வேண்டும் தாய்மார்களே. நம்முடைய நோக்கம் எட்டுக்கும் மினன்னார், நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், வலஹும் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. சாதாரண வேதனை அல்ல. இந்த ரமலானுடைய காலங்கள், இந்த காலத்தில் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடாத மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்? வலஹும் அதாபுன் அலீம், கடுமையான வேதனை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, யுரீதூன அன் யஹ்ருஜூ மினன் நார், அவர்கள் எல்லாம் நரகத்தை விட்டு வெளியாக வேண்டும் என்று நாடுவார்கள். வமாஹும் பிஹாரிஜீன மின்ஹா, அதை விட்டு ஒரு துளி கூட நகர முடியாதுங்கிறான் அல்லாஹ். ஒரு இன்ச்சு கூட நகர முடியாதுங்கிறான் அல்லாஹ். வெளியவே வர முடியாது. வலஹும் அதாபும் முகீம், அவர்கள் நிரந்தரமான நரகத்தில் இருப்பார்கள். நிரந்தரமான வேதனையை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருப்பார்கள். நிரந்தரமான வேதனை அனுபவித்துக் கொண்டு இருப்பாங்க. அந்த நரகம் விடுதலை எவ்வளவு முக்கியம், யோசனை பண்ணி பாருங்க. இங்க இருந்துகிட்டு கேட்டா தாங்க நரக விடுதலை கிடைக்கும். நீங்க சொர்க்க அது நாளை மறுமையில போய்கிட்டு நரக விடுதலை தான் சொன்னா எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் இங்கே சொல்லிட்டானே, வயோதிக காலம் வந்து விட்டது, தஸ்பீஹ் அதிகமாக செய், இஸ்திக்ஃபார் அதிகமாக செய், உன் பாவத்திலிருந்து மீட்சியை பெறு, நரகத்தை விட்டு விடுதலை பெறு என்று பல கட்டங்களில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறானே. பல பயான்களில் சொல்லப்பட்டு விட்டதே. அது இந்த உலகத்தில் தான் நீ அதெல்லாம் எழுதல் செய்யணும். மோத்தா போயிட்ட நீ என்னது தலைகீழ நின்று வணங்குன்னு சொன்னாலும் முடியாது. அல்லாஹ் சொல்லிட்டானே, உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லா பொருளையும் அது மாதிரியான பன்மடங்கு பொருளை கொண்டு வந்து கொடுத்தாலும் அவருடைய விஷயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹு தஆலா தெல்ல தெளிவாக சொல்லிவிட்டான் தாய்மார்களே. அப்ப இந்த காலத்தை நம்ம எப்படி கலக்கணும்? அல்லாஹ்க்கு நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய நிஅமத்தை நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு பெரிய அற்புதத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதையெல்லாம் நினைச்சு பார்த்து அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக இருக்க வேண்டுமா இல்லையா? இந்த நிஅமத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறானே, கேட்பான நாளைக்கு, நாம் மறுமை நாளிலே அல்லாஹ் கேட்கிறான், ஃபவரப்பிக லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன் அம்மா கானூ யஅமலூன். நபியே, உங்கள் ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் சொல்லுங்கள், லனஸ்அலன்னஹும் அஜ்மஈன், அவர்கள் எல்லாத்தையும் கேள்விகளுக்கு இருக்கிறது. நாம் கொடுத்த நிஅமத்துக்கு, ரமதானை கொடுத்தோமே, ரமதானிலே எவ்வளவு சிறப்பை நாம் கொடுத்தோமே, ரமதான்ல அழகான ஒரு வீட்டுல உட்காந்து, நல்ல ஃபேனு கீழே உட்காந்து, அழகான நல்ல பயான கேட்க வச்சு, எல்லாம் செய்ய வச்சு நீங்க கேட்கலன்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய நிஅமத்து அல்லவா? இது அல்லாஹ்வுடைய அருள்கொடை அல்லவா? இதற்கு முன்னால் இது நடத்தப்பட்டதா? இது நடக்கலையே. இது இவ்வளவு பெரிய அருள்கொடை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே, இதன் மூலமாக என்ன படிப்பினை பெற்றா என்று நாளை மறுமையில் கேட்கப்படும் தாய்மார்களே. அம்மா கானூ யஅமலூன், நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை நிச்சயம் சத்தியம் கேட்கப்படும். அதற்குண்டான ஆன்சர் நம்ம இங்கேயே தயார் பண்ணி வச்சு, நீங்க மௌத்தா போயிட்டீங்கன்னா என்ன ஆன்சருக்கு அங்க ஆன்சர் எழுத முடியாது. அப்புறம் என்னத்தை போட்டு ஆன்சரை பத்தி பேசவே கூடாது. எல்லாம் இங்கே எழுதி முடிச்சிடணும். இப்படி அல்லாஹ் கேட்பான், இப்படி பதில் இருக்கணுங்கிறத இங்கேயே வச்சிடணும். மாப்பிள்ளமாரு 1 லட்சம் ரூபா அனுப்புனாங்கன்னு வைங்கல, அடுத்த மாசம் பெருநா முடிஞ்சு ஊருக்கு வர்றாருந்தா மாப்பிள்ள 1 லட்சம் ரூபா அனுப்பிட்டாருன்னா அந்த செலவு செய்து கணக்கு கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா கேள்வி கண்டிப்பா கேட்பாரு. லட்சத்தை அனுப்பினேனே தாய, என்னமா செஞ்சான்னு கேட்க போகும்போது என்ன செய்யணும்? இன்னென்ன செலவு செஞ்சா இன்னென்ன பதில், இதுக்கு இப்படி பதில் நம்ம அழகா கரெக்டா போட்டு வச்சிருப்போமா இல்லையா? இந்த மாதிரியான பதிலை
நாளை மறுமை நாளையில் அல்லாட்ட நம்ம பதில் சொல்லியே ஆகணும். சொல்லலைன்னா தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் சொல்றான், சரி என்னென்ன கேள்வியை கேட்கப்படும், இப்படிலாம் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க அப்படிங்கறத அல்லாஹ் வந்து வருணிச்சு சொல்றான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் கேட்குவான். ஏன் சந்ததிகளே அல்லாஹ் இங்க சொல்றான், அதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளை நான் கேட்குவேன். எதை தெரியுமா கேட்குவேன்? அல்லாஹு ஸலாத்த, ஏன் தொழுகையை வீணடிச்சான்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்றான். உனக்காண்டி தானே இரவு தொழுகையில ஏற்பாடு பண்ணாங்க, நீ பாட்டுக்கு ஜம்முன்னு தூங்குனா. உனக்காண்டி தானே எல்லாம் 20 ரக்காத்து தொழுகை வச்சாங்க, எந்திரிச்சு ஓடி அதை புண்மையா நீ தொழுகலையே. இரவுத்துல உனக்காண்டி தான் நல்ல ஜம்முன்னு தூங்குனா விட்டுருவோமா? அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹு ஸலாத்தை ஏன் வீணடிச்ச அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டான். வத்தபஉ ஷஹவாத், ஏன் மனோ இச்சைகளை பின்பற்றின. மனோ இச்சைன்னா என்னங்க? இன்றைய காலத்துல நல்ல நிறைய சொல்லலாங்க. ஒரு காலம் இருந்துச்சு என்னன்னு தெரியாது. இந்த காலத்துல நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் இல்லை. ஏன்னா ஒரு செங்காக்கலை மாதிரி ஒரு போன் நம்மள்ட்ட எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. என்ன, எது விட்டாலும் விடாது, எது வேண்டுமானாலும் விட்டுட்டு போயிடும், அந்த போனை விட மாட்டோம். விடுதானே? நம்ம கையை விட்டு என்ன எது வேண்டாலும் போகலாம், ஆனா போன் மட்டும் நம்ம விட்டு போகாது. தூங்கும் போது அந்த கையிலே தான் தூங்கணும், பக்கத்திலே இருக்கணும். தூங்கி முடிச்ச உடனே அது எந்திரிச்சு கண்ணை கசக்கி அந்த போனை எடுத்து என்ன ரீல்ஸ் என்ன மெசேஜ் பார்க்கலன்னு வைக்கல, அந்த நாள் நம்மளுக்கு போன மாதிரியே இருக்காது, விடிஞ்ச மாதிரியே இருக்காது. அதுக்கு பிறகுதான் மற்ற வேலைகள். அந்த அளவுக்கு இன்னைக்கு போனுடைய மோகம், போனுக்கு நமக்கு மத்தியில தொடர்பு அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. இதுல இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா, ரமலானுடைய காலத்துல கூட என்ன ஆன்லைன் கேரம் போர்டு விளையாடுறாங்க. நான் ஆம்பளைங்களை சொல்லலைங்க, அது தனி, அது உலகம், அது தனி உலகம். அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பெண் உலகத்தை நான் சொல்கிறேன். எத்தனை பேர் கேம் விளையாடுறாங்க? டைம் பாஸ், இதுக்கான பேர் வச்சிருக்கேன். டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. இந்த 20 நாள் போனதே தெரியல, அந்த சோடு தெரியல, போன சோடு தெரியல. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுது? டைம் பாஸ், டைம் போக மாட்டேங்குதம்மா. அல்லாஹ் கேட்பான், வத்தபஉ ஷஹவாத், உன்னுடைய மனோ இச்சையை எப்படி நீ பின்பற்றின? அந்த நேரத்துல நீ தஸ்பீகளை செய்யணும், அதுக்கெல்லாம் உனக்கு நேரத்தையும் காலத்தையும் நான் தந்தேன். போனை வச்சு விளையாடுறதுக்கு அவனுக்கு காலத்தையும் நேரத்தையும் தந்தேன் அப்படின்னு அல்லாஹ் கேள்வி கேட்டான்னா, தாய்மார்களை என்ன பதில் சொல்லணும்னு நம்மளாம் முடிவு பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த கேள்வி கேட்டா அல்லாஹ்வுக்கு இப்படிதான் பதில் சொல்லணும்னு நம்ம நினைச்சு வச்சுக்க வேண்டியதுதான். அது சரியாயிருச்சுன்னா நம்ம தப்பிச்சுக்கோ, இல்லைன்னு வைக்கிறேன் ஒமாவும் ஹாரிஜின்னு மினன்னார் தான். அல்லாஹ் காப்பாத்த, நரகத்தை விட்டு நீ வெளியே போக முடியாட்டுருவான். அல்லாஹ் கேட்ட போட்டுருவான், கைது பண்ணிடுவார்கள் மலக்குமார்கள். எவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தரான். அதாஉ ஸலாத்த, ஏனப்பா நீ தொழுகையை வீணடித்தாய்? வத்தபஉ ஷஹவாத், அந்த நேரத்தில் நீ உட்கார்ந்துகிட்டு ஏன் மனோ இச்சையை நீ பின்பற்றி கொண்டு இருந்தான்? ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, இவனை கொண்டு போய் கய்யா என்ற நரகத்தில் தூக்கி வீசுங்கப்பான் அல்லாஹ் தஆலா. தூக்கி வீசுங்கள் என்று சொல்லுவான். இந்த கய்யான்ற நரகம் எப்படிப்பட்ட நரகம் தெரியுமா? தஃப்சீர்ல எழுதுவாங்க, மற்ற நரகமெல்லாம் ஒரு நாளைக்கு 40 தடவை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தெரியுமா? யா அல்லாஹ், இந்த கய்யா என்ற நரகத்துடைய கொடுமை எங்களுக்கு தாங்க முடியவில்லை, அதனுடைய உஷ்ணம் எங்களுக்கு தாங்க முடியல, கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லு அப்படிமா. அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. தொழுகையை வீணடித்தவர்களுக்கும் செல்போன்களின் மூலமாக மனோ இச்சைகளை பின்பற்றி கொண்டிருந்தவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நரகத்தின் பெயர் என்ன? கய்யா. அந்த கய்யா என்ற நரகம் எப்படிப்பட்ட நரகம்? எல்லா நரகமும் ஒரு நாளைக்கு 40 தடவை அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தெரியுமா? யா அல்லாஹ், இதோட கொடுமை இருந்து எங்களை காப்பாத்தப்பா, இது ரொம்ப ரொம்ப உஷ்ணமா இருக்குது, தாங்க முடியல அப்படின்னு. அவங்க அங்கிருந்து கத்து எங்க காது கிழியுதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அவங்க கத்து ஏன் காது கிழியுது? அந்த மாதிரி அவர்கள் கத்தக்கூடிய கத்து எங்களுக்கு தாங்க முடியல, கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லிட்டு மற்ற நரங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுமாம். அவ்வளவு கொடுமையான நரகத்தில் தூக்கி போட்டு அல்லாஹ் நம்மளை வேதனை செய்வான் என்று சொன்னால்
நம்முடைய இந்த கடைசி பத்தை எப்படி சரி செய்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் ஆன்சர் எழுத வேண்டும், எப்படி நம்ம பதில் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று தாய்மார்களே நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். இன்னொரு இடத்துல சொல்லுவான், அடே அப்பா, எப்படி நான் உனக்கு கேள்வி கேட்பேன் தெரியுமா? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். நபியே, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் தெரியலன்னு வைங்களேன், அது விட்டுருங்க நபியே, தேவை கிடையாது. உங்களுக்கு என்ன இருக்கு அதுல? நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. உங்களுக்கு தேவையான கல்வி ஞானத்தை நான் உங்களுக்கு தந்துக்கிட்டு இருக்கிறேன். இல்லாத பொல்லாத பேசுவான் உட்காந்துக்கிட்டு, இதையெல்லாம் நீங்க ஏன் கண்டுகிட்டு இருக்கணும்? ஒதுங்கி போய்கிட்டு இருக்க நபியே. ஏன்னா சில பேருக்கு அப்படித்தானே, ஆம்பளையும் பொம்பளையும் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யறதுன்னா கத்தாட்டிக்கிறது. அவங்க அப்படி, இவங்க இப்படி, அந்த வீட்டு பொண்ணு இப்படி, இந்த வீட்டு பொண்ணு அப்படி. ரமலானுடைய காலத்திலையும் சரி, நான் கேள்விப்பட்டேன். ஆனா நம்ம தெருவில் இல்லை, ஆனா வேற இடத்துல என்ன, தொழுக போன இடத்துலயும் பேச்சுட்டான். அப்ப அப்படி இவ இப்படி, அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஏன்னா இந்த மாதிரி என்ன பேச்சு? வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம். அல்லாஹ் சொல்றான், நபியே, உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அறியாத விஷயத்தை விட்டுருங்கிறான்ல. அதை பத்தி நீங்க ஆராய வேண்டிய தேவையில்லை. அந்த கல்வி ஞானம் உங்களுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அவனுடைய பார்வை செவிபுலன்களும், அவனுடைய பார்வை புலன்களும், அவனுடைய உள்ளத்திலும் அவன் என்ன நினைத்தான், யாரை பற்றி தவறான சிந்தனையை காதில் கேட்டான், யாரை பற்றி தவறான பார்வைகளை பார்த்தான், யாரை பற்றி தவறான எண்ணங்களை உள்ளத்தில் நினைத்தான், அத்தனை பற்றியும் அவனுடைய வறுமை நாளில் கேள்விகள் கேட்கப்படும். யாரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? யாரை பத்தி நம்ம பேசலாமா? யாரை பத்தியும் நான் அடிக்கடி சொல்றது இல்லை. என்ன தெரியுமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்கிற வேண்டாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உஸ்தாத் சொல்லுவாங்க, அடே நம்மளை பத்தி புறம் பேசுறான்னு வையவன், நம்ம நினைச்சுக்கோ, நம்ம மீன் மாதிரி. நம்மளை பத்தி எவன் புறம் பேசுறானோ அவன் இறால் மாதிரி அப்படிம்பான். என்ன விளக்கம் தெரியல. அப்பதான் சொன்னாங்க, அஜர் சொன்னாங்க, அந்த இறால் என்ன செய்யுமா, மீனை போயிட்டு, அட மீனுக்கு கழிவு பின்துவாரத்தின் வழியா தானே வெளியே போகும். அப்ப அந்த சில இது முழுசா வெளியாகவும் ஒட்டிக்கிட்டு இருக்குமா இல்லையா? அப்ப அந்த இறால் போய் சொல்லுமா, இன்னும் உங்களுக்கு பின்னால பாரு ஒட்டிக்கிட்டு இருக்கு, அசிங்கமா இருக்குது அப்படின்னு இந்த இறால் போய் சொல்லுமா. அதுக்கு மீன் சொல்லுமா, எனக்காவது பின்னாலதானே ஒட்டிக்கும், உனக்கு தலையிலே இருக்குது. இறாலுக்கு எங்க இருக்கு நஜீஸ்? தலையில தானே இருக்கும். தலையை வெட்டி எடுத்துட்டா தான் சிங்க முடியும். உனக்கு தலையில மட்டும், அதுக்கு ஆளுக்கு ஒண்ணு இருக்குது தெரியுமா, அந்த கோடு மாதிரி உடம்புல வரும், அதையும் சுத்தம் பண்ண இல்லைன்னு வச்சுக்கிறேன், நிறைய மண்ணு மாதிரி இருக்கும். அப்ப உடம்பு முழுக்க உனக்கு விஷம். நம்மளை பத்தி எவன் தப்பா பேசுறானோ அவனுக்கு உடம்பு முழுக்க விஷம் இருக்கிறது, உடம்பு முழுக்க குறைகள் இருக்கிறது. அதுதானே அங்க நோக்கம். அப்ப யாரை பத்தியும் நம்ம தப்பா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டங்கள், ரமதானுடைய இந்த காலகட்டங்கள்ல, இதை தாண்டின காலகட்டத்திலும் சரி, யாரை பத்தியும் நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? தாய்மார்களே, நம்ம எதுக்கா படைக்கப்பட்டோம்? நம்மளுடைய அமல்கள் நம்மளை விட்டு அடுத்தவங்களுக்கு போகணும். விடிய உட்காந்து தொழுது இந்த நன்மையை கொண்டு போய் அடுத்தவங்களை பத்தி பேசிட்டு போனோம்னா அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேராது. அப்படித்தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் கேட்டாங்க, முஃப்லிஸ்னா ஏழை. ஏழைன்னா யார சொல்ல? எங்கள்கிட்ட யார்கிட்ட நகை நட்டு இல்லையோ, யார்கிட்ட வைடூரி இல்லையோ, சொத்து பத்தி இல்லை, இவன் தானே முஃப்லிஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஏழைன்னு சொன்னாங்க. இல்ல, இவன் இல்ல. சரி, வேற யார்? நாளைக்கு சொர்க்கத்துல வருவான், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல வருவான், மலை மாதிரி நன்மைகளை குமித்து கொண்டு வருவான். மலை மாதிரி இருக்கிறவனுடைய நன்மைகள் அல்லாஹ் பார்ப்பான். அந்த பட்டோலை எடுத்து பார்ப்பான், எப்படி இருக்கிறான், பயப்பில்ல, கரெக்டா இருப்பான். எல்லாம் இருக்கும், அனைத்தும் இருக்கும், எல்லாமே கரெக்டாக அவன் இருக்கும். ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட இருக்கா, தவறு கூட இருக்காது. இவன் சொர்க்கம் செல்வதற்கு எல்லா தகுதியும் இருக்கும். அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எல்லா தகுதியும் இருக்கும். சரி, அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போடான்னு சொல்ல போகும்போது சில மனிதர்கள் வருவார்கள். யா அல்லாஹ், என்னப்பா இவன் இந்த நேரத்துல என்னை பத்தி தப்பா பேசினான் யா அல்லாஹ். அப்படியா? அப்ப அல்லாஹ்ட்ட கேட்பான். அல்லாஹ் கேட்பான், அந்த மண்ட கேட்பான், என்னடா உன்னை பத்தி இப்படி சொல்றாங்களே, எல்லாம் கரெக்டா இருக்கு, சொர்க்கத்துக்கு போற நேரத்துல எப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வருது,
என்ன சரிதானா? ஆமா யா அல்லாஹ். பேசணும், அங்க போய் மறைக்க முடியாத, போய் சொல்ல முடியாத, ஒத்துக்குத்தான் ஆகணும். ஆமா யா அல்லாஹ். இப்போ என்னடா செய்யறது? உன் நன்மை எடுத்து அவனுக்கு கொடு, அல்லாஹ் தால நன்மை எடுத்து கொடுத்துருவான். அவன் போயிடுவான், இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் அதே மாதிரி கம்ப்ளைண்ட், அவனுக்கு நன்மை கொடு, இன்னொருத்தன் வருவான், இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட், அவனுக்கு நன்மை கொடு. இப்படியே கொடுத்து 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 ஒரு நன்மையும் இருக்காது. ஆனால் அவனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடியவங்க இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அப்பா இவன்ட்டு பேலன்ஸ் இல்ல, ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டான். இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் சொல்லி என்ன செய்யலாம் சொல்லுங்க, நீங்களே ஒரு பதில சொல்லுங்க. அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாதா? அல்லாஹ்வுக்கு என்ன தெரியாதான்னு கேட்கிற. தெரியும், எல்லாம் தெரியும், என்ன செய்யணும் என்பதும் தெரியும், எல்லாத்தையும் அறிந்தவன் தானே அவன், அவனுக்கு தெரியும் எல்லாம். அப்ப அல்லாஹ் தெரியாமலே கேட்பான், என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த மனிதரை கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடிய மனிதர்கள் சொல்லுவாங்க, என்னை பத்தி இவ புறம் பேசினாயா அல்லாஹ், என்னை பத்தி இப்படி இழுத்து இழுத்து நான் பேசினாயா அல்லாஹ், இப்படி சேர்த்து வச்சு பேசினாயா அல்லாஹ், அதனால இரண்ட பாவம் நிறைய இருக்குது, அதனால இந்த பாவத்தை எல்லாம் அவன்கிட்ட தூக்கி போட்டு சொல்லுவாங்க. கடைசியில இவனுடைய பாவத்தை அவனிடத்தை தூக்கி போட்டு இப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சொர்க்கத்திற்கு தகுதியாக வந்தவன் இன்னைக்கு நரகத்திற்கு தகுதியானவனாக போய் முகம் புற தூக்கி வீசப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன்தான் முஃப்லிஸ், அவன்தான் முஃப்லிஸ். சொன்னானா இல்லையா? அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இன்ன ஸமஅ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக, ஒவ்வொன்றையும் தனித்தனியா அல்லாஹ் விசாரிப்பானா. பேசுனியா? ஆமா. கேட்டியா? ஆமா. பாத்தியா? ஆமா. மனசுல நினைச்சியா? ஆமா. ஒத்துக்கிட்டு தான் ஆவணும், ஒண்ணு செய்ய முடியாதாங்க. இதுவல்ல நமக்கு இந்த நேரம், நல்ல தஸ்பீஹ் செய்யக்கூடிய நேரம், நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய நேரம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்து அல்லாஹ் சொன்னா எப்படி தெரியுமா? வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா இன்னக லன் தஹரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. பூமியில பெருமையா நடக்காதேங்கறான் அல்லாஹ். பூமியில அடி நெஞ்ச நிமித்தி பெருமையா நடந்த அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? இன்னக லன் தஹரிகல் அர்த வலன் தப்லுகல் ஜிபால தூலா. பூமியை ரெண்டா பிளந்துட்டாலும் முடியாது, மலை உச்சிக்கு போனாலும் முடியாதுங்கிற அல்லாஹ். இதான் அங்க உள்ள பெரிய விஷயம். இவன் பெருமாய் நடந்து இந்த பூமியை ரெண்டா பிளந்துக்கிட்டா போறான், அல்லது மலையோட உச்சியில போய் உட்காந்துக்கிற போறான். எல்லாம் என்னுடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது, எங்க போயிட போறான் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? எங்க போயிட போறான்? அதனால நபிய இந்த பெருமையை அடிக்கிறவங்க எல்லாம் கண்டுக்கிறாது. நபிய பேசாம வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உங்களை பத்தி பேசுறானா அப்படியே ஓரம் கட்டிட்டு போயிட்டே இருங்க. எங்க போக போறான்? இங்க தானே வர போறான். பெருமை அடிச்சு என்ன செய்ய போறான்? பூமி கீழே அப்படி பொழந்துக்கிட்டு போயிட போறானா? இல்ல மலையோட உச்சியில போய் உட்காந்துட போறானா? எல்லாம் என்கிட்ட தான் வரணும், நான் பாத்துக்கிறேன் நபிய நாயகமே, நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. நம்மளை பத்தி யாரு புறம் பேசுறாலும் கவலைப்பட தேவையில்லைங்க. நம்மளை பத்தி யார் என்ன தப்பா பேசுறா நம்மளுக்கு அது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை, கண்டுக்கிற வேண்டிய அவசியமும் கிடையாது. ஓரம் கட்டிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்மளுடைய நோக்கம் நரகத்தை விட்டும் நான் பாதுகாப்பு பெற வேண்டும். இதற்குத்தான் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த நோக்கத்தை நாம் எந்த காலத்திலும், ரமதானோட மட்டுமல்ல, ரமதான் அல்லாத காலத்திலும் சரிதான், நம்முடைய நோக்கம் நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். அந்த மீட்சியை பெறுவதுதான் இந்த உலக வாழ்க்கையுடைய மிகப்பெரிய முக்கியமான நோக்கம். அதற்கு அடுத்துதான் நீ சொர்க்கத்துக்கு போறது. நரகத்தை விட்டு எவன் பாதுகாப்பு பெறானோ, இதுதான் முதல் டார்கெட் நம்மளுடையது. அதுக்கப்புறம் தான் சொர்க்கம். ஆனா நரகத்தை விட்டு பாதுகாக்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா நம்ம போயிடுவோம், சொர்க்கத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுது விட்டு மக்ரிப் தொழுது விட்டு இந்த துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். 7 தடவை செய்வார்கள். யா அல்லாஹ், நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துக்கொள், நரகத்தை விட்டு. யார்? ரசூலுல்லாஹ் இந்த நரகத்துக்கு போயிட முடியுமா? முஹம்மது சில ஹதீஸ்கள் இப்படியே வரும் தெரியுமா? சில இமாம்கள் சொல்லி தருவாங்க தெரியுமா? முஹம்மது என்ற அந்த பெயரை சொன்னதற்கு நரக நெருப்பு அந்த மனிதனை எரிப்பதற்கு யோசிக்கும்.
முஹம்மது என்ற பெயருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். முஹம்மது என்று எவன் பெயர் வைத்தான் அவன் பாக்கியம் உடையவன். ஏன் தெரியுமா? நரகம் நெருப்பு அவனை எரிப்பதற்கு கூட யோசனை செய்யும். ஏனென்றால் இவன் முஹம்மது என்ற பெயரை வைத்திருக்கிறான் என்று என்ப காரணத்திற்காக அவர்களுக்கே அப்படி என்றால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னவென்று சொல்வது தாய்மார்களே? என்னவென்று சொல்வது? அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார். யா அல்லாஹ், நரகத்தை விட்டு நான் என்னை பாதுகாத்துக்கோ, நரகத்தை விட்டு என்னை பாதுகாத்துட்டு. ஒரு நாளைக்கு 1க்கு 2 அல்ல 3 அல்ல 7 தடவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பது மட்டும் சொல்லல ரசூலுல்லாஹ். இதை மட்டும் நீங்க கேளுங்க, இதை கேட்டு என்ன நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவனை என்னை விட்டு நீ தூரமாக்கிருன்னு சொல்லுமா. நிரந்தரமா ஒருத்தன் கேட்டுக்கிட்டே வந்தா என்ன சொல்லுமா? நரகம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவனை என்னை விட்டு நீ தூரமாக்கிரு அப்படின்னு சொல்லுமா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னா, அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் ஜன்னா. யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடுத்து சொன்னா சொர்க்கம் சொல்லுமா, யா அல்லாஹ் இவனை என்னோட சேர்த்துருன்னு சொல்லுமா. நம்ம கேட்கறதுனால நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றதுக்கு ஆள் இருக்குங்க, சொர்க்கமும் இருக்குதுங்க, நரகமும் இருக்குதுங்க. கேட்கத்தாங்க நம்மளுக்கு டைமிங் இல்லை. என்ன டைம் பாசிங்ல உட்கார்ந்து இருக்கணுமோ, கேட்கறதுக்கு நேரம் ஒதுக்கல, கேட்கறதுக்கு நாவு வரல. அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல எவ்வளவு பரபரப்பு தெரியுமா? அடேங்கப்பா, உலகத்தையே வளைச்சு கொண்டு வைக்கிற மாதிரி. என்ன ஒரு சம்சாவும் ஒரு கஞ்சியும் ஒரு வாட்டர் மேலும் ஒரு ஜூஸும் தானே. இது அடிக்கிறதுக்கு என்ன போராட்டம் தெரியுமா? அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, நரக நெருப்பு விடுதலை செய்யப்படுகிறது என்று சொன்னார்களே, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்று சொன்னார்களே. இது அல்லாஹ்வுடைய சந்தோஷம். ஒரு நோம்பாளிக்கு 2 சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று நோன்பு திறக்கும் போது, 2வது சொர்க்கத்தை அவன் அடையும் போது. அந்த சந்தோஷத்தை நாம் அடைய வேண்டாமா தாய்மார்களே? அந்த நேரத்தில் நாம் எதையோ பேசிக்கொண்டு எதையோ சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் எப்படி நேரத்தை கழிக்க வேண்டும் தாய்மார்களே? நேரம் கடந்து கொண்டு இருக்கிறது. அழகான நாள் வருது, 10 நாள், ரொம்ப அற்புதமான நாள் வருது. இந்த நாளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம என்ன செய்யணுங்க? நம்மளோட உடம்ப வருத்தித்தான் செய்யணும். கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. சிலவங்க சொல்லுவாங்க, உடம்ப வருத்தம்லாம் தேவையில்லாத எடுப்பாங்க. ஏன்னா இங்க யாரும் சொன்னதில்லை. சில ஊர்கள்ல இது பயான்ல போகும் பட்டுக்கோட்டை இந்த மாதிரி ஊர்ல சொல்லுவாங்க, உடம்ப வருத்தி தான் செய்யணுமா? வருத்தி தான் செய்யணும். நான் சொல்லிப்படுறது நாசுக்கா சொல்றது, நீங்க இங்க உடம்ப வருத்தலண்டா நரகத்துல உங்க உடம்பு ஒண்ணு வருத்தி போகுமே, அப்ப என்ன செய்ய? அது பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறது. இல்ல ஜெருத்து நாங்க வர்றோம் அப்படின்பா. அதனால உடம்ப வருத்தி தான் ஆகணும். நேற்றே நான் சொன்னேன், நீங்கள் இரவு முழுக்க நின்று வணங்குங்கள், முழித்திருங்கள். தராவிய தொழுதுட்டு நீங்க வீட்டுக்கு போனாலும் இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு தானே நம்மளுக்கு தொழுக ஆரம்பிக்க போது கியாமுல் லைல். இந்த டைமிங்ல நீங்க விழித்திருந்து நீங்க அமர்ச்சிங்க, தப்பு கிடையாது. தூங்கணுமா? பகல்ல நல்லா தூங்குங்க, லுகர் வரை தூங்க, உங்களுக்கு கேள்வி கணக்கே கிடையாது. ஏன்னா இரவுல நின்று வணக்கிறதுக்காண்டி தான் நம்ம அந்த இது வந்துடும். ஆமா, 10:30 வரை தூங்க, 10:30க்கு எந்திரிச்சு வந்துருங்க பயானுக்கு. அதையும் சொல்லிக்கணுமா இல்லையா? லுகர் வரை லுகர் வரை தூங்க சொல்லிட்டாங்க, அதனால பயான் இல்ல போட்டிருக்கு நினைச்சுக்க கூடாது. இல்ல, பயான் இருக்குதுங்க, 10:30 வரையும் தூங்கலாம். அப்படிலாம் தராவி போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன செய்யும், ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த உடம்பு கொஞ்சம் அசதியை போய்கிட்டு கரெக்டா 2 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் எந்திரிச்சு 1:45 எந்திரிச்சு நீங்க வாங்க, முயற்சி பண்ணுங்கள், உடம்பை வருத்துங்கள் தாய்மார்களே. இந்த 10 நாள் தான் நீங்க வருத்தி எடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வரை நீங்க ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கலாம். இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால வரக்கூடிய இந்த 10 நாளை நரக நெருப்பிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பின்னோர்கள் அனைவர்களையும் நம்முடைய பெற்றோர்களையும் நம்முடைய மனைவி மக்களையும் அல்லாஹ் தஆலா நரக நெருப்பிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு தந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லடியார்களாக நம்மளை எல்லாம் ஆக்கியார் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها أنت وليها ومولاها أنت وليها ومولاها رب قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت وليي في الدنيا والآخرة أنت وليي في الدنيا والآخرة أنت وليي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين توفني مسلما والحقني بالصالحين توفني مسلما والحقني بالصالحين يا الله كلمة الرحمن எங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள், உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், குறிப்பாக இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களையும் அவர்களுடைய பிள்ளைகள், சந்ததிகள் அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, இரவிலோ பகலிலோ, ரகசியமாகவோ பரகசியமாகவோ, கூட்டாகவோ தனிமையாகவோ செய்துவிட்ட சிறிய பெரிய எல்லா பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றி தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, புனிதமான இந்த நாட்களில் நாங்கள் இருக்கிறோம் ரப்பே. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்தில் இதனுடைய கண்ணியத்தை எங்களுக்கு முழுமையாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இந்த நாட்களை யா அல்லாஹ் வீணடித்து விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. அல்லாஹ் இந்த நாட்களில் நாங்கள் வீணடித்து விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. எங்கள் உள்ளத்தில் ஈமான் எங்களுக்கு அதிகரிக்க செய்வாயாக, தக்வாவை எங்களுக்கு அதிகரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ் அமல்களை தக்வாவை ஈமானை அதிகமாக தந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். நரக நெருப்பிலிருந்து எங்களை விடுதலை செய் நாயனே. நரக நெருப்பிலிருந்து எங்களை விடுதலை செய்ய நாயனே. நரகத்தை விட்டு முழுமையாக எங்களை பாதுகாப்பு செய்ய நாயனே. நாளை மறுமை நாளையில் நரகத்துடைய ஜுவாலையை கூட நாங்கள் யாரெல்லாம் அனுபவித்த கூடாது நாயனே. நரகத்தை விட்டு எங்களை முழுமையாக பாதுகாப்புத்தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் சொர்க்கத்தில் நாங்கள் தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும் நாயனே. சொர்க்கத்திற்கு தகுதியான செல்வங்களை, சொர்க்கத்துக்கு தகுதியான அந்த செயல்களை நாங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். சொர்க்கத்திற்கு யா அல்லாஹ் செல்லக்கூடிய அந்த நண்பர்களை யா அல்லாஹ் எங்களுக்கு தா ரப்பே ரஹ்மானே. அவர்களும் அப்படிப்பட்ட நல்லடியார்களோடு நாங்கள் யா அல்லாஹ் பழகக்கூடிய அந்த பாக்கியத்தை தா நாயனே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, நரகத்தை விட்டு எங்களுக்கு பாதுகாத்து தந்து சொர்க்கத்திலே எங்களுக்கு முழுமையாக்கி தருவாயாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த புனிதமான இந்த வரக்கூடிய இந்த இரவுகளை, லைலத்துல் கத்ர் இரவுகளை முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை தா யா அல்லாஹ். கியாமுல் லைல் தொழுகுவதற்கு எங்களுக்கு ஆற்றலை எங்களுக்கு தா யா அல்லாஹ். சக்தி எங்களுக்கு தா யா அல்லாஹ். அந்த நேரத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய துஆக்களை அங்கீகரித்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ் சென்ற வருடம் நாங்கள் இந்த நாட்களை எப்படி நன்மையாக முறையில் கழித்தோமோ அதைவிட அதிகமான நேரங்களை நன்மைகளை நாங்கள் செய்வதற்கு உண்டான பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். இது மாதிரியான நிறைய ரமலான்களை எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு தா யா அல்லாஹ். நிறைய லைலத்துல் கத்ர் இரவுகளை எங்களுக்கு தந்தர் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட எல்லா பாவத்தையும், யாராருக்கெல்லாம் நாங்கள் துரோகம் செய்தோமோ, யாரெல்லாம் தப்பாக பேசினோமோ, யாரெல்லாம் புறம் பேசினோமோ, யாரெல்லாம் குறை பேசினோமோ, யாரெல்லாம் தேவையில்லாத பார்வைகளை கொண்டு நாங்கள் பார்த்தோமோ, எல்லா விதமான தீமைகளில் இருந்தும் ரப்பே ரஹ்மானே
எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்தல் புரிவாயாக. எங்களுடைய அந்த பாவத்திலிருந்து நாங்கள் மீட்சி பெறுகிறோம் நாயனே. எங்களுக்கு யா அல்லாஹ் தௌபாவை எங்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் தௌபாவை எங்களுக்கு தந்து யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய வல்லதீன ஆமனூ மஅஹு நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் நான் கேவலப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாயே. அந்த அற்புதமான அந்த புனிதமான அந்த கூட்டத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு நீ தா ரப்பே. எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் செய்த அனைத்து துஆக்களையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. நாங்கள் செய்த வைத்த நோன்புகளை அங்கீகரித்துக் கொள்வாயாக. நாங்கள் தொழுது தொழுகைகளை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் முழுமையாக அடைய வேண்டும் ரப்பே. அந்த இரவை எங்களுக்கு காண்பித்துக் கொடு நாயனே. யா அல்லாஹ் அந்த இரவை எங்களுக்கு காண்பித்துக் கொடு நாயனே. அந்த இரவில் நாங்கள் அதிகமாக நன்மைகள் செய்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு பரிபூர்ணமான வெற்றியை தந்தர் புரிவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தல் புரிவாயாக. எங்களுடைய குடும்பங்களிலே பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் குடும்பத்திலே யா அல்லாஹ் நிம்மதியை தருவாயாக, சந்தோஷத்தை தருவாயாக. யா அல்லாஹ் இங்கே கூடி இருக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் வந்திருக்கிறார்கள், அவரவருடைய நாட்டங்கள் என்னென்னவென்று உனக்குத்தான் தெரியும் நாயனே. அவருடைய உள்ளத்திலே எவ்வளவோ அடங்கி போய் இருக்கிறது நாயனே. அனைத்து நன்மைகளையும் யா அல்லாஹ் நன்மையான நியத்துகள் அனைத்தையும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. அதை அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாயாக. இந்த உலகத்தில் எல்லா சிரமத்தையும் நீக்க அருள் புரிவாயாக ரப்பி ரஹ்மானே. இங்கே கூடியிருக்கக்கூடியவர்கள், இந்த குடும்பத்துடையவர்கள், எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ முழுமையான பாவ மன்னிப்பை கொடுப்பாயாக. முழுமையான தீமைகளை அகற்றி விடுவாயாக. நன்மைகளை மேலும் மேலும் யா அல்லாஹ் வழங்கிடுவாயாக. செய்யக்கூடிய நல்ல அமல்கள் சிறிய காரியமாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. நாங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகளுக்கு யா அல்லாஹ் எங்களுக்கு டைம் ஒதுக்கி நாங்கள் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, எங்களுடைய மூதாதையர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய முன்னோர்களை எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் குடும்பத்திலே யா அல்லாஹ் இறந்து விட்டார்கள் நாயனே. யா அல்லாஹ் இந்த குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இறந்து விட்டார்கள் நாயனே. எல்லா மக்களுக்கும் நீ அருள் செய்வாயாக. எல்லா மக்களுக்கும் அருள் செய்வாயாக. எங்க ஊர்ல அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய கபர்வாசிகள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நீ பரக்கத் செய்வாயாக. அனைவருக்கும் நரக விடுதலையை நீ கொடுத்தல் புரிவாயாக. அனைவருக்கும் சொர்க்கத்தில் நுழையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பாயாக. அனைவருடைய நல்ல அமல்கள் அனைத்தும் அங்கீகரித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எத்தனை பேர்கள் தன்னைத்தானே மாய்த்து கொண்டவர்கள் சென்றிருக்கிறார்கள் நாயனே. எத்தனை பேர்கள் மௌத்தாகக்கூடிய அந்த நேரத்தில் களிமா இல்லாமல் நல்ல ஒரு சீதோசனை நிலை இல்லாமல் இறந்து போனவர்கள் இருப்பார்கள் நாயனே. எல்லாருக்கும் உன்னுடைய மன்னிப்பை நீ வழங்கிவிடுவாயாக. எல்லாருக்கும் என்னுடைய யா அல்லாஹ் ஈமான் இருக்கிறது நாயனே. ஈமான் கடுகளவும் அதைவிட குறைந்ததாக இருந்தாலும் உன் மன்னிப்பு கட்டாயம் உண்டு நாயனே. அதை நீ அறிவித்திருக்கிறாய் நாயனே. யா அல்லாஹ் அந்த பாவத்தை எல்லாம் அந்த நேசத்தின் காரணமாக, அந்த அன்பின் காரணமாக இந்த ஊரில் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும், உலகத்தில் அடங்கப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் யா அல்லாஹ் ஈடேற்றம் செய்வாயாக. ரப்பி ரஹ்மானே, எங்களுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் நீ அருள் செய்வாயாக. சொர்க்கவாசியாக ஆக்குவாயாக. ரப்பி ரஹ்மானே, நாங்கள் சின்ன வயசுல மூத்தாயிடக்கூடாது நாயனே. நாங்கள் சின்ன வயசுல மூத்தாயிடக்கூடாது நாயனே. எங்களை மன்னித்து விடு நாயனே. நாங்கள் மன்னித்து விடு நாயனே. எந்த பாவத்தின் காரணமாக நாங்களோ எங்களுடைய சந்ததிகளோ எங்கள் சிறு வயசுல எங்களுடைய உயிர்களை மாய்த்துக் கொள்ளக்கூடாது நாயனே. உயிர்கள் பிரிந்து விடக்கூடாது நாயனே. எந்த காரணத்தின் காரணமாகவும் நல்ல கொடூர மரணங்கள் ஏற்பட்டு விடாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. எந்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய ஆயுள்களுக்கு தடை ஏற்படுமோ அந்த தடைகளை யா அல்லாஹ் நீ இல்லாமல் ஆக்குவாயாக. எங்களுடைய ஆயுள் பலத்தை நீ அதிகரிக்க செய் நாயனே. எங்களுக்கு ஆயுள் பலத்தை தருவாயாக. இது மாதிரியான ரமதான்களை எங்களுக்கு அதிகமாக்கி தந்து அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய அந்த பெருபாக்கியத்தை வல்ல ரஹ்மானே நீ எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. புனிதமான லைலத்துல் கத்ர் இரவை இந்த வருடம் நாங்கள் முழுமையாக அடைய வேண்டும் நாயனே. அதில் எங்களுக்கு நீ காட்டி தந்து அதிலே நாங்கள் அவர்கள் அதிகமாக செய்யக்கூடிய நர்வாக்கியங்களை நீ தந்தல் புரிவாயாக. அல்லாஹ் வெளிநாடுகள் எங்களுடைய சொந்தங்கள் வாழ்கிறது, எங்களுடைய நண்பர்கள் வாழ்கிறார்கள், எங்களுடைய சகோதரர்கள் வாழ்கிறார்கள். இங்க கூடி இருக்கக்கூடிய இந்த தெருவாசிகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கணவன்மார்கள், அவர்களுடைய தந்தைமார்கள், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகள் வாழ்கிறார்கள் நாயனே. அவர்களுக்கு நீ அருள் செய்ய அல்லாஹ். அவர்களை மன்னித்து விடிய அல்லாஹ். அவர்களுக்கு நீண்ட ஆயுள கூடிய அல்லாஹ். அவர்களுக்கு சுகத்தை நீ கூடிய அல்லாஹ். புனிதமான வாழ்க்கையை கூடிய அல்லாஹ். விசாலமான
விசாலமான செல்வத்தை கொடு யா அல்லாஹ், விசாலமான பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ், விசாலமான பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே, நோய் நொடிகள் இல்லாமல் பாதுகாத்துக் கொள் நாயனே. அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களையும் நீ நீக்கி அருள்புரி நாயனே. அவர்கள் யாரால் எத்தனை பேர்கள் கார்டுகள் இல்லாமல் அந்த நாட்டுடைய அங்கீகாரம் இல்லாமல் கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது நாயனே, எல்லாத்தையும் அவர்களுக்கு நீ கொடு யா அல்லாஹ். இந்த நாட்டுடைய உரிமைகளை நீ கொடுத்து அருள்புரி யா அல்லாஹ். நல்லபடியாக சம்பாதித்து யா அல்லாஹ் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு தன்னுடைய குடும்பங்களில் வந்து சந்தோஷமாக வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இங்கே கூடியிருக்க எத்தனை பேர்களுடைய குடும்பங்களில் சிரமங்கள் இருக்கிறது நாயனே, எல்லா சிரமத்திற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது நாயனே. அந்த தீர்வுகளை கண்டு யா அல்லாஹ் மிக சீக்கிரத்தில் அந்த சிரமத்திலிருந்து அவர்களை நீ பாதுகாத்துக் கொள் நாயனே. எல்லா அவர்களை சிரிசிரிப்பாக வாழ செய்ய நாயனே. யாரும் இந்த தெருவிலே ஏழைகளாக இருக்கக்கூடாது நாயனே, ஏழைகள் இல்லாத ஒரு தெருவாக நீ உருவாக்குவாயாக. எடுத்திருக்கக்கூடிய இந்த பைத்துல் மால் மூலமாக ஏழைகள் இல்லாத ஒரு இந்த தெருவாக நீ ஆக்கி அருள்புரிவாயாக. அல்லாஹ் இந்த தெருவிலே ஏழைகள் இல்லாமல் போய் எல்லாம் மற்ற தெருவுகளுக்கும் நாங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை வல்ல ரஹ்மானே எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ தந்தருள்புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக, உடல் சுகத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக. சிறிய பெரிய எல்லா நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. அல்லாஹ் இருக்கின்ற வருகின்ற சென்றுவிட்ட எல்லா நோய்களிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பு தந்தர் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே உன் அருளால் இந்த துஆவை நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஹாத்தமுன் நபியீன் சய்யிதுல் முர்சலீன் இமாமுல் முத்தகீன் தஸ்ஸகீர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் இந்த துஆவை அங்கீகரித்துக் கொள்வாயாக. நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குதுமார்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லடியார்கள் அனைவரும் பொருட்டாலும் நீ அங்கீகரித்துக் கொள்வாயாக. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த குழிவெட்டும் தொழிலாளர்கள் குறித்து ஒரு காணொலியை வந்து நம்ம பதிவிட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய மக்கள் வந்து உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்கள் பதிவு செய்கிறேன். அந்த காணொலியை சில சமூக விரோதிகள் அவங்களுடைய QR கோடை வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பார்கோடு போட போகிறதில்ல. அதில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஜிபே, ஃபோன்பே போன்ற உதவிகளை உங்களுடைய உதவிகளை தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அதே அளவுக்கு ஃபோர்ஜரிகளும் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுடைய உழைப்பை மற்றவர்கள் சுரண்டி தின்னும் ஒரு போக்கு சமீப காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதனை அதிகமாக ஷேர் செய்து, பழைய காணொலியை மிஞ்சும் அளவுக்கு ஷேர் செய்து, இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார உதவிகளை கிடைக்கும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியுடைய நோக்கம். ஏன்னா அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருக்குங்கிறத இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் சொல்லிடுறேன். QR கோடை வந்து நாங்கள் வந்து இதில் தவறுதலாக போட்டுட்டோம். அந்த QR கோடை எடுத்துட்டு யாரோ ஒரு ஃபோர்ஜரி நபர் அவருடைய QR கோடை வச்சு அதை வந்து வைரல் பண்ணியிருக்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஃபோர்ஜரிகள் இனி நடக்காத அளவுக்கு இதில் வந்து பார்கோடு போடலை, QR கோடு போடலை. எனவே தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நபர்கள் இதை அதிகமாக ஷேர் செய்து இவர்களுக்கு உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.